உலகின் மூலை முடுக்கெல்லாம் காற்று புகாத இடத்திலும் தமிழ் கீற்று புகுந்து தொன்மைக்கு தொன்மையானது தமிழும் தமிழினமும் தமிழக பண்பாடும் பாரம்பரியமும். ஆதித்தமிழன் பசுமையை காத்தான், பயிரை வளர்த்தான், பண்பாட்டை சத்தாகி ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சைலம் புளோயமாக்கி கணித சாத்திரத்தில் விஞ்ஞான வாகனம் அமைத்து கிரகங்களை அமைத்தான். வற்றாத ஜீவ நதிகளில் நீர்ப்பாய்ச்சி தொற்றாத நோயின்றி பற்றாக தமிழை சுவாசித்து படைத்தான் பசுமை வரலாற்றை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலத்தை பிரித்தான். ஒவ்வொரு நிலத்திற்கும் தமக்குள் சண்டையிட்டு கொள்ளாத தமிழ் கடவுள்களை படைத்தான். ஒவ்வொரு நிலத்திலும் ஒப்பில்லாத தொழில்களை ஒய்யாரமாகச் செய்தான். அன்பையும் அறத்தையும் இரு கண்களாக்கினான். அதிகாலையில் விழித்து அந்தியில் துயிலும் இயற்கை உடல் நலம் காத்தான். வந்தாரை வாழ வைத்தான், நொந்தாரை தாங்கி நின்றான். விருந்தோம்பி விண்ணகம் அமைத்தான். தமிழை உயிரென நினைத்தான். தாய் தமிழுக்கு சங்கம் அமைத்தான். அகமாய் புறமாய் வாழ்வியலை செப்பிலே ஓலையிலே வடித்தான். விளைபொருளை செய்பொருளை உலகமயமாக்கினான். பசுமையையும் பாரம்பரியத்தையும் அவன் பண்பாடாக்கினான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் இயற்கையை போற்றுதலும் அவன் குணமாகின. கல்வியை போற்றினான், கற்றோரை போற்றினான், கலைகளை போற்றினான், சித்த வைத்தியம் போற்றினான். ஆனால் சிறுமையை தூற்றினான். தமிழினத்திற்கு வீதி உண்டு, ஜாதி இல்லை. கடவுளருண்டு, மதம் இல்லை. வேறுபாடு உண்டு, பிளவு இல்லை. மன்னன் மக்களை காத்தான், மக்கள் மனிதத்தை காத்தார்கள். மனிதம் புனிதத்தை காத்தது. தமிழ் மரபிலே உணவு பயிரிலே நவதானியங்கள், செவிக்கு நவச்சுவை, வனப்பு என் வகை, இசையும் என் வகை, ஸ்வரங்கள் 7 வகை, நாவிற்கு சுவை 6 சுவை, நிலங்கள் 5 வகை, காற்று 4 வகை, உரைநடை 4 வகை, தமிழ் இலக்கியம் 3 வகை, முதற் பொருள் அறம் பொருள் இன்பமும் 3 வகை, மனிதன் ஆண் பெண் என 2 வகை, அகவொழுக்கம் களவு கற்பு என 2 வகை என அனைத்தையும் ஆழ்ந்து அறிந்து வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்று என்ற அறத்தில் அமைத்தான். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்று குறளின் மூலமாக திருக்குறள் அறத்தின் வழி தமிழ் பண்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது. கணியன் பூங்கொன்றனார் பாடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற பாடலின் வழியாக தமிழரின் பண்பாடு உணரப்படுகிறது. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். மாணவ சுற்றமே, பசுமையாகட்டும் நம் பாரம்பரியம்.